அந்த குழந்தை தான் உங்க அம்மாவை கொன்னுச்சுங்கிற உண்மை உங்க ஒய்ஃபுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் சொல்லல டாக்டர். குழந்தைக்கு ஜலதோஷம்னாலே பதைச்சு போறவ அந்த உடம்புல இப்படி ஒரு பழி வாங்குற ஆவி இருக்குன்னு தெரிஞ்சா அவ உயிரே விட்டுடுவா டாக்டர். அந்த குழந்தை தான் உங்களுக்கு முதலும் கடைசியும் இல்ல? ஆமா டாக்டர். அதனால்தான் நான் என் உயிரையே வச்சிருந்த என் தாயை கொன்னப்புறமும் அவளை கண்டிக்கவோ தண்டிக்கவோ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் டாக்டர், என் குழந்தைகிட்ட இருக்கிற அந்த கெட்ட ஆவியை பிரிக்கவே முடியாதா? மிஸ்டர் மோகன், விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. அதுல இந்த ஆவி விஷயமும் ஒண்ணு. அணுவை தொலைச்சு கூட ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். ஆனா இந்த ஆவி விஷயத்துல மட்டும் எங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்படின்னா என் குழந்தையோட கதி? இந்த உலகத்தை விஞ்ஞானம் மட்டும் காப்பாத்திக்கிட்டு இல்ல மிஸ்டர் மோகன், அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. ஓம் க்ளீம் சௌ ரிங்க்லி வாவா. ஓம் க்ளீம் சௌ ரிங்க்லி வாவா. ஓம் க்ளீம் வாவா. ஓம் பகவதே நமக. ஓம் பகவதே நமக. நம்மட கண்ணால காணாத்தத பிரத்தியார் சொல்ல கேட்டு உண்மைன்னு ஒத்துக்கிறதுக்கு பேருதான் நம்பிக்கை. எந்த மோனே அறியோ? சரி சாமி. இங்கன இந்த உலகத்துல நாம கண்ணால பார்க்காம இருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்ட பல விஷயங்கள்ல இந்த ஆவி விஷயமும் ஒண்ணாக்கும். எங்கன பூமியில உற்பத்தியாகன பொருள் ஆகாரமாகி மறுபடியும் பூமிக்கே வந்து சேருன்னோ அதே மாதிரி மனுஷ உடம்புல இருந்து வர்ற ஆத்மா மறுபடியும் மனுஷனாவோ அல்லது வேற ஏதோ ஜீவனாகவோ திரும்பி வந்து சேரும்ங்கிறது ஒரு நம்பிக்கை. അങ്ങനെ பிரிஞ்சு போகுന്ന ஆவி பூரண திருப்தியோட வாழ்ந்திருந்தால் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிட்டும். இல்லையில் ஏதோ ஆசைகள் அரைகுறையா நிறைவேறாம இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்போ அந்த ஆவி மறுபடியும் மறுபடியும் சுத்தி கொண்டே இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனாலதான் எந்த மதத்தை சேர்ந்தவங்க இறந்து போனாலும் ஏதாவது ஒரு வழியில அந்த ஆத்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஒவ்வொரு வருஷமும் உயிர் விட்டு அதே நாள்ல திதிங்கிற பேர்ல கர்ம காரியங்கள் செய்யறது. அதே சில ஆவிகள் சந்தோஷமா ஏத்துக்கிறதும் உண்டு, சில ஆவிகள் தொலைஞ்சு போறதுன்னு விட்டுறதும் உண்டு. அது அந்த அந்த ஆவிகளின் மனோபாவத்தை பொறுத்துதாக்கும். உண்மைதான் சாமி. நீங்க தான் எப்படியாவது என் குழந்தையை காப்பாற்றணும், என் குடும்பத்தையும் காப்பாற்றணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் லக்ஷ்மி. அவளை புதைச்சிருக்காங்களா? ஆமா சாமி. அவ கிறிஸ்டியன்கள். அவங்க மத சம்பிரதாயப்படி அவளை பெட்டிக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணிருக்காங்க. க்ஷமிக்கணும், என்னால നിങ്ങൾക്ക് பரிகாரம் சொல்ல முடியாது. சாமி நீங்க முடியாதெങ്കിൽ முடியாதுதான். நீ போய்க்கோ. சாமி, உங்களை என் குடும்பத்தை காப்பாத்த போற கோவில்னு நினைச்சேன். பரவாயில்ல சாமி, பரவாயில்ல, நான் வரேன். சுவாமி, பாவம் அவரு. ஏதாவது பரிகாரம் சொல்லி அனுப்ப கூடாதுங்களா? மோனே, செத்து போனவ இந்து பெண்ணா இருந்தா அவளை எரிச்சிடுன்னு சொல்லலாம். மதத்துக்கு மதம் நம்பிக்கை வித்தியாசப்படுறது மோனே. சுவாமி, அந்த பணத்தை எரிச்சிட்டா அந்த குழந்தை சரியாயிடுமா? எரிக்கிறது வெறும் நம்பிக்கை மாத்திரமல்ல, இதத்தന്നെ நம்ம சாஸ்திரத்திலையும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் சுவாமி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அந்த சவப்பெட்டியில எது இருக்கோ போகுது? அந்த சவப்பெட்டியில சின்ன புழு பூச்சி எது இருந்தாலும் அதை எரிச்சிடுறது நல்லது. இதையேதான் குண்டலி மாந்திரீகத்துல வார்த்ரோக வர்மம்ங்கிற அத்தியாயத்துல முதல் ஸ்லோகமா சொல்லி இருக்காங்க. ஜிபேச்ச பேத குணமூர்த்தே ஜெகத் சித்மணி சோச்சா பாவ முகரகளை ஸ்மேதா. ஓம் பகவதே நமः. ஓம் பகவதே நமः.
கொஞ்சம் மொழி பாடிடும் சோலை கோயில்தான்.